தமிழக அரசு சார்பில் மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவிற்கு வருகை தந்த தமிழக ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முப்படை சார்பில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை ஆளுநர் RN ரவி ஏற்றுக்கொண்டார். குடியரசு தின விழா சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முப்படை வீரர்கள், காவல்துறையின் சிறப்பு பிரிவின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா பதக்கம் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். முதலில் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கங்களை வழங்கினார். காயல்பட்டினம் யாசர் அராபத், திருநெல்வேலியை சேர்ந்த டேனியல் செல்வசிங் மற்றும் சிவகுமார் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமிருந்து அண்ணா பதக்கத்தை பெற்றனர். சென்னையில் 75வது குடியரசு தின விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முப்படை சார்பில் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு பதக்கங்களையும் விருதுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அப்போது அரசு பள்ளி கட்டுவதற்காக 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அரசுக்கு நன்கொடையாக கொடுத்த ஆயி பூரணம் அம்மாளுக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருதை மு க ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பதக்கங்கள் பெற்றவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மற்றும் சேவையாற்றியவர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கப்படும். பத்ம விருதுகளில் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் என 3 பிரிவுகள் உள்ளன. 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதில் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 17 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 110 பேருக்கு பத்மஸ்ரீ என 132 பேருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கலைத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பத்ம விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளபக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பத்ம விருதுகள் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பல்வேறு துறைகளில் அவர்களின் பங்களிப்பை இந்தியா மதிக்கிறது. அவர்கள் தங்கள் சிறப்பான பணிகளால் மக்களை ஊக்குவிக்கட்டும் என கூறியுள்ளார். பல்லாவரம் தொகுதி திமுக MLA கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா ஆகியோர் வீட்டில் வேலை பார்த்த சிறுமியை கொடுமைப்படுத்தியதாக அந்த சிறுமி புகார் அளித்திருந்தார். இதனால் மெர்லினா தம்பதி மீது SC/ST வன்கொடுமை சட்டப்பிரிவு உள்ளிட்ட 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனால் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். 3 தனிப்படைகள் அமைத்து அவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் ஆந்திராவில் இருந்த அவர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் சென்னை அழைத்து வரப்பட்டு எழும்பூர் நீதிமன்ற குடியிருப்பில் உள்ள நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வருகிற 9ஆம் தேதி வரை அவர்களுக்கு நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பின்னணி பாடகியான பவதாரணி ஏராளமான பாடல்களை பாடியுள்ளார். சிறுநீரக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி இதற்காக கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஆயுர்வேத சிகிச்சைக்காக பவதாரணி இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்தார். இதையடுத்து இலங்கையில் தனியார் வைத்தியசாலையிலிருந்து கொழும்புவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பவதாரணி உடல் கொண்டு செல்லப்பட்டது. பிரேத பரிசோதனைக்கு பின் பவதாரணியின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின் இன்று மாலை சென்னை கொண்டு வரப்படுகிறது. இந்நிலையில் இவரது மறைவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.